Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த crochet hangings எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First step bell flower. அதுக்கு நான் 2 mm hook எடுத்திருக்கேன். First step magic ring, chain 1, 6 single crochet, சிக்ஸ் single crochet பண்ணியாச்சு. yarn டைட் பண்ணிட்டு first stitchல slip stitch பண்ணணும். Next chain 4, 5 DC போடணும். Next stitchல இருந்து 5 DC, chain 1, another stitchல DC, ஃபைவ் DC போட்டாச்சு. இப்போ இந்த 4 செயின் போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். செயின் 1, கட்டையான், ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் வேற கலர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல தான் நம்ம இதில் தான் ஸ்டிச் போடணும். செயின் 2, ஒன் டூ செயின் போட்டதுக்கப்புறம் 6 லூப் போடணும். 1 2 3 4 5 6 லூப் போட்டதுக்கப்புறம் செயின் 1, நெக்ஸ்ட் அடுத்த செயின் ஸ்பேஸ்ல போடணும். இந்த எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் நீங்க 6 லூப்ஸ் பிளஸ் செயின் 1 போடணும். இப்போ 6 லூப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் செயின் 1, நெக்ஸ்ட் அதுலேயே சிங்கிள் crochet, ஒரு half double crochet, double crochet, again half double crochet, again single crochet பண்ணிட்டு சிங்கிள் crochet பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுலேயே தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் crochet,
half double crochet, double crochet, half double crochet, single crochet, slip stitch. Single crochet, half double crochet, double crochet, half double crochet, single crochet, slip stitch. இது அப்படியே எல்லா ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ்லையும் கண்டினியூ பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். 6 லூப் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன் கட்டையான், இப்போ இதை உள்ள வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லீஃப் பண்ணலாம். லீஃப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லிப் ஸ்டிச், தேர்ட்டி செயின் போட்டுக்கோங்க. தேர்ட்டி செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சிங்கிள் crochet, லீஃப் மேக் பண்ணுறதுக்கு half double crochet, 3 double crochet தனித்தனியா, 1 2 3 half double crochet, single crochet. நெக்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் ரெண்டு ஸ்டிச் போடுங்க. 1 2 அவ்வளோதான், நம்ம லீஃப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகெயின் 30 செயின் போடணும். தேர்ட்டி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் crochet, 3 டபுள் crochet தனித்தனியாக, நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் crochet, single crochet, next slip stitch 2. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ சன்ஃப்ளவர் மேக் பண்ணலாம். மேஜிக் ரிங்,
chain 1, 6 single crochet, yarn tight பண்ணிட்டு first stitchல slip stitch போடணும். chain 1. இப்போ slip stitch போட்டதுல ரெண்டு increase பண்ணணும். 2 single crochet போடணும். டோட்டலா 12 single crochet இருக்கணும். Twelve single crochet போட்டாச்சு. இப்போ very first stitchல slip stitch போட்டுக்கலாம். chain 1 that yarn. next petals பண்ணலாம். chain 2 போடணும். chain 2 போட்ட அதுலயே DC போட்டுக்கோங்க. then triple crochet, chain 2, second chainல ஒரு slip stitch. இது வந்து picot stitch. அடுத்தது ஒரு triple crochet அடுத்த stitchல போடணும். next ஒரு DC, chain 2. இப்போ DC triple crochet போட்ட அதே stitchல slip stitch போடணும். okay, first petal completed. அடுத்த petal next stitchல ஒரு slip stitch, chain 2, DC, on triple crochet, chain 2, second chainல ஒரு slip stitch, triple crochet next stitch, one DC, chain 2, slip stitch on same stitch. next stitchல slip stitchல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். chain 2. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பின்னாடி செயின் 1 போட்டு யானை கட் பண்ணிடுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நிலவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயின் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 20 செயின் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
20 செயின் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 5 செயினை ஸ்கிப் பண்ணிருங்க. 6th செயின்ல இருந்து ஒரு டிசி. செயின் 1. அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல டிசி. செயின் 1. இதே மாதிரி ஒரு டிசி போட்டுட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்ல டிசி போட்டு செயின் 1 போதும். இப்படியே நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் இப்படிதான். செயின் 1 போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ரோ செயின் 4 போட்டுக்கோங்க. டோட்டலாக 4 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. இப்போ டிசி போட்டிருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் தான் நம்ம இன்னொரு டிசி போட போகிறோம். அடுத்த ரோக்கான டிசி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செயின் 1. நெக்ஸ்ட் டபுள் crochet. Chain 1, double crochet, இப்போ இதில் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் நீங்கள் டபுள் crochet. ஸோ அவ்வளோதான். அடுத்து 4 செயின் போட்டு அடுத்த ரோவை ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பிட்டு சேம் அதே மாதிரி பீஸு போட்டுருக்கிறதுலே டபுள் crochet போடணும். செயின் 1. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்த கலர் போட்டு நீங்கள் வேறு கலர் போட்டு இது அப்படியே இதே டிசைனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.